மேகி, நான் உன்னை பயப்பட வைக்கிறேன். பயப்பட வச்சுட்டா நீ என்ன சொல்றியோ அத நான் கேக்குறேன். கண்டிப்பா நான் உன்னை பயப்பட வைப்பேன் மேகி, கண்டிப்பா. மேகி, உனக்கு வேணா இந்த பெட்டு. வீணா வம்ப விலைக்கு வாங்காத, நான் சொல்றது கேளு. அவரை நான் ஒரு பொண்ணோட பாத்துட்டேன். சாரின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருந்தாருன்னா நான் மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா அவர் அதை செய்யல. அதை விட்டுட்டு என்ன கோர்ட் வரைக்கும் சந்தி சிரிக்க வச்சுட்டாரு. ஓ மை காட், இங்க என்ன நடக்குது? ரிமோட் எப்படி என் கையில வந்துச்சு? ஓ மை காட், போங்க போங்க. கீப்பர் மவுத் ஷட். என்னது? நீயே ஒரு கீப்பர்? என்னடி தசுபுசுன்ட்டு? என்னது? ஏண்டி, என்ற ஃப்ரெண்டோட சக்காலத்திய உனக்கு கல்யாணமான ஆம்பளைங்க மட்டும்தான் பிடிக்குமா? இவ நம்ம பாரடைஸ் புருஷனோட கீப்பான். ஓ அப்படியா? ஆக கிருஷ்ணாவை முடிச்சு கட்டுறதுக்கு தான் சாமி வந்திருக்கிறாரு. ஆமான்னு சொல்றாரு. கிருஷ்ணாவை பாத்துருக்கீங்களா சாமி? இல்லன்னு சொல்றாரு. உப்புளி பாத்துருக்க மாட்டீங்களா? ஆமான்னு சொல்றாரு. எங்க? நீங்க தான் சொல்றாரு. ஓ, நான் தான் உப்புளி. நல்ல விவரமான சாமி. Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு பூக்கூடை. டெராக்ஸ் என்னடா காபி கேட்டியே? டெராக்ஸ் என்னடா இது? தலை இருக்க வேண்டிய இடத்துல கால் இருக்கு. இங்க பாருடா. இங்க இருக்கியா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆராய்ச்சி எதை பத்தி? சுனாமியால பூமிக்குள்ள எப்படி வருதுன்னு. சுனாமி பூமிக்குள்ள வராதுடா. பூமிக்குள்ள வர்றது பூகம்பம். சுனாமின்றது கடல்ல வரும். ஆமாண்டா. இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு இப்பதான் நாடி இல்லையா? ஏன்டா காலங்காத்தால எக்ஸசைஸ் பண்றப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காய்? ஓ, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கியா? மச்சான் எனக்கும் சொல்லிக்குறா, நானும் பண்றேன். இங்க பாருடா, இது ஒன்றும் லேசப்பட்ட விஷயம் இல்ல தெரியுமா? எங்கேயாவது பழக்கெல்லாம் பண்ணிட்டு எசக்கு பசக்கா கழுத்த திருப்பி நிக்காத. டேய், உனக்கு பொறாமடா. நான் எங்க நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு உனக்கு பொறாமடா, அதான் சொல்லி தர மாட்டேங்கிறேன். ஆமாண்டா, நல்லதுக்கு எங்கேயாக்கும் காலம் இருந்திருக்கு. ஏண்டா உன் நல்லதுக்கு தானடா சொன்னேன். சரி, விதி யார விட்டுது, பண்ணி தொலை. இப்ப பாரு நான் எப்படி பண்றேன்னு. நவுரு. ஆமாமா, நவருடா. அத வையே. Yo, give me a piece of this then. Something brand new for the massive. Stop, you're not it. Big job. ஐயோ, கழுத்து பிடிச்சிச்சுடா. இதான் கழுத்து பிடிச்சிச்சுடா. போங்கோ, இந்த டால்க்கு ஒரு Dress தைச்சு போட்டா எப்படி இருக்கும்? எவ்வளவு நாள் தான் இதையே போட்டுட்டு இருக்கோம்? சரி, நீ வெட்டி தானே, உட்காந்து தைச்சு போடு. ஐயோ ஐயோ, ஆமா. ராக்ஸ், என்னாச்சு? ராக்ஸ், என்னாச்சு? மேகி, போங்கோ, என்ன வந்து காப்பாத்துங்க. ஏய் ராக்ஸ், ஐயோ, ராக்ஸ். ஐயோ. ஏய் ராக்ஸ், என்னடாச்சு உனக்கு? ஏன் இப்படி ஓடி வர? அங்க என்ன? என்னடா? என்ன? அங்க என்னாச்சு? நீங்களே போய் பாருங்க. அங்க வா வா. ஏய், யாருன்னு சொல்லு. அங்க எதுவும் இல்ல. அங்க எதுவுமே இல்லையா? இல்ல. பாத்துட்டீங்களா நீங்க? எதுவுமே இல்ல. அப்பா. இப்ப எதுக்குடா பயந்து ஓடி வந்தீங்க? நாங்க எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? ஆமா, அந்த பக்கத்து பிளாட் மணி இருக்கானோ, அவனாக்கு என்ன துரத்திட்டு வந்தான். மணியா? யார் அந்த ரவுடி? ரவுடி இல்ல, நாய். அப்ப உன்னை துரத்துன அந்த ரவுடி நாய் யாரு? ஐயோ மேகி, அது ரவுடி இல்ல, நாய். ஏய், அதான்டா, உன்னை துரத்துன அந்த நாய் ரவுடி யாரு? ஐயோ, இதுக்கு அந்த நாயே பரவாயில்ல. நாயா? You mean dog? அதைத்தானே நான் முன்னாலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கத்து பிளாட் நாய் நாகராஜ் இருக்கானோ, அவனோட நாய் மணி அதாக்கும் என்ன எப்படி துரத்தின்னு வந்தது. அப்பா, அடச்சி, இதுக்கா ஓடி வந்த நீ? ஆஃப்டர் ஆல் ஒரு நாய் கடை ஓடி வந்த நாயே. சரியான பயந்தா கோலியா இருக்கியடா ராக்ஸ். ஏ மேகி, ரொம்ப பேச வேண்டாம் கேட்டியா? என்னமோ நோக்கெனமோ பயமே இல்லாத மாதிரி. நீயும் ஒரு பயந்தாங்குழி தான். பயமா? அதுவும் எனக்கு மேகிக்கா? நோ வே. மேகி, நான் உன்னை பயப்பட வைக்கிறேன். பயப்பட வச்சுட்டா நீ என்ன சொல்றியோ அத நான் கேக்குறேன். கண்டிப்பா நான் உன்னை பயப்பட வைப்பேன் மேகி, கண்டிப்பா. மேகி, உனக்கு வேணா இந்த பெட்டு. வீணா வம்ப விலைக்கு வாங்காத, நான் சொல்றது கேளு. போங்கோ, நான் இந்த பெட்டுக்கு ரெடி. சப்போஸ் நான் தோத்துட்டேனா அவன் என்ன சொல்றானோ அதை செய்யறதுக்கும் நான் ரெடி. சுத்தம். மேகி, பொதுவா நான் சேலஞ்சில் இன்னைக்குமே தோத்தது இல்ல. நான் உன்னை கண்டிப்பா பயப்பட வைப்பேன்.
அப்படி நான் பயப்பட வைக்கலன்னா என் பேரை ஹலோ அது ஏற்கனவே கேவலமா இருக்கு. நான் மாத்தி வச்சுக்கிற ஐடியாவும் இல்ல. ஏன்னா இந்த பெட்ல நாளாக்கும் ஜெயிக்க போறேன், இவளாக்கும் தோக்க போறா. போடா போ வெளிய, மணி இருக்கான், போ போ. எப்படியாவது அவனை நம்ம ட்ராக்ல கொண்டு வரணும். ஹேய், ஏய் மனுஷன் மாதிரி வருவன்னு பார்த்தா மாயாவி மாதிரி வந்து குழந்தைய பயமுறுத்துற. ஹலோ, குழந்தைன்னு சொன்னது என்ன? சொல்ற வேலையை தவிர மத்தத்துல கரெக்டா செஞ்சிரு. முழிக்காத. ஆமா, என் ஹஸ்பண்ட பத்தி விசாரிக்க சொன்னனே, புதுசா ஏதாவது க்ளூ கிடைச்சதா? கிடைச்சிருச்சே. கிடைச்சிருச்சா? கிடைக்கும். ஆ, கிடைக்குமா? கிடைக்கணும். ஆ, கிடைக்கணுமா? உன்னை நம்பின பாரு, என்ன சொல்லணும்? நீங்க ஏன் அவரை டைவர்ஸ் பண்ணீங்க? இது உனக்கு தேவையில்லாத கேள்வி. இது என் இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான கேள்வி. இவனுக்கெல்லாம் சொல்லிதான் ஆகணும்னு என் தலையெழுத்து. அவர் என்கிட்ட போய் சொல்லிட்டாரு. அப்படி என்ன அவர் போய் சொன்னாரு? அவரை நான் ஒரு பொண்ணோட பார்த்துட்டேன். சாரின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருந்தாருன்னா நான் மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா அவர் அதை செய்யல. அதை விட்டுட்டு என்ன கோர்ட் வரைக்கும் சந்தி சிரிக்க வச்சுட்டாரு. அவரை என்னால மன்னிக்கவே முடியாது. ஓகே, நீங்க எப்படி அவர்கிட்ட இம்ப்ரெஸ் ஆனீங்க? உங்க கேள்வி என்ன டிப்ரெஸ் பண்ணுது. இருந்தாலும் என்னோட ஸ்பைங்கிறதுனால சொல்றேன். எங்க வீடு கட்டும்போது கான்ட்ராக்டருக்கு அசிஸ்டண்டா இருந்தாரு. ரொம்ப ஸ்மார்ட்டா குருவுக்கே ஐடியா கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. அவரோட டேலண்ட் தான் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. சாரி, உங்க நினைப்புல ஒரு சின்ன திருத்தம். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க புருஷன் ஒரு ஆர்கிடெக்ட் கிடையாது. அவரு ஏன் அளவு கூட படிக்கல. அப்போ நீங்க? நான் 2ஆம் கிளாஸ் ஃபெயில். ஓகே, இன்னைக்கு இது போதும், மற்றதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம், நான் கேட்ட கேள்வி உங்க மனசை பாதிச்சிருக்கலாம். கசக்கிற மாத்திரை தான் மருந்தாகும். இந்த போங்கோ எங்க போயிட்டா? ஓ மை காட், கரண்ட் போச்சா? ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. என்னது இது? நான் ஆன் பண்ணிட்டு தானே போனேன். Pongo? Who is that? Pongo? யாருமே இல்ல. அப்புறம் ஏன் கதவு ஆடிட்டு இருக்கு? ஏன் இப்படி ஆடிச்சு? சொல்லாம கொள்ளாம எங்க போக மாட்டாளே. ஐயோ,
எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். டிவி ரிமோட் எங்க? ரிமோட் எப்படி என் கையில வந்துச்சு? ஓ மை காட்! போங்க போங்க. போங்க ரெக்ஸ். என்ன சொன்னாய்? அப்படியே எனக்கா பயமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாய். பயப்பட வச்சேன் பாத்தியா? அட பாவீங்களா, உங்களை பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. ஆனா நம்ம பெட் படி இனிமே நாளையில இருந்து அந்த கிளிப்போட தான் நீ கிருஷ்ணா காலேஜ் ஃபுல்லா ரவுண்ட் வர. ஓகேவா? டிங் டாங். ஹலோ, நான் தாண்டா பேசுகிறேன் நாதாரி. ஆமாடா உப்ளிடா. சொல்லுங்கண்ணே. ஏய், நீ சொன்ன மாதிரியே அந்த மந்திரவாதியை நான் போய் பார்த்தேன்டா. அவன்கிட்ட நான் சொன்னேன், ஏய் மந்திரவாதி எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது, ஒரு நாளைக்கு 3 தடவைக்கு மேலே சாப்பிட முடியலன்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த கிருஷ்ணா காட்டேஜில் ஏதோ பேய் நடமாட்டம் இருக்கலான்றான். போகிறதுக்கு யோசனையும் சொன்னான். அது போகணுன்னா இந்த கிருஷ்ணா காட்டேஜில் ஒரு பரிகாரம் பண்ணுமா. இருங்க என்ன சொன்னீங்க? பரிகாரமா? ஆமாண்டா, பரிகாரம் சொன்னவொன்னே எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது. என்ன டவுட்டா? டேய், என் உண்மையிலே மந்திரவாதி தானே? அண்ணே என்னண்ணே இது தப்பான ஆளை சொல்லுவானே? இல்லடா, நீ தப்பானவனாச்சே, அதனால கேட்குறேன். இல்லடா, பரிகாரம் அது இதுன்னு சொல்கிறானே. சப்போஸ் நம்மக்கிட்ட பணத்தை வாங்கி அவன் ஏமாத்திட்டான்னு வச்சுக்கோ. நானே இப்போ ஒன்றத்துக்கு தம்மா துண்டு கிருஷ்ணா காபி ஷாப்பில் தான் இருக்கேன். அப்புறம் நடு ரோட்டுக்கு போகணுண்டா. ஆமாண்டா. நீங்க இப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சா உங்களே சாகடிச்சிருவானே. அவ்வளோ பெரிய ஆளா? சாரிடா சாரி. அப்புறம் நான் சொன்னேன் காபி ஷாப்பு வாங்கினேன், அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. மச்சான், சின்ன இது காபி ஷாப்புக்கு அவரை மஃப்டியில் வர சொல்ல. ஏன் எதுக்குண்ணே? இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் வர நேரத்தில் என் மாமா இருந்தான்னு வச்சுக்கையன், என் மாமா அவரை பார்த்தாருன்னு வச்சுக்கையன், நான் அவரை கொல்றதுக்கு ஏதோ பிளான் போடுறேன்னு நினச்சிக்க போறாரு. ஆமாண்டா, ப்ளீஸ் டே உடனே. ஆமாடா, மஃப்டியில் தான். நான் சொல்லி பார்க்குறேன், ஆனால் அவர் கேட்பாரான்னு எனக்கு தெரியாது. ஏய் டேய், கூட வேணா 5-10 ஆனாலும் பரவாயில்ல, கொடுத்துடலாம்டா. தேங்க்யூடா. ஆனால் ஒரு கண்டிஷன், அவர் எப்போ வருவாருன்னா சொல்ல முடியாது. நம்ம டைமுக்கு வர மாட்டான். அந்த ஆள் சொல்கிற டைமுக்கு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாண்ணே. அப்படின்ற? சரி, இன்னைக்கு நான் என் ஷெட்யூல்ட மாற்றி வச்சுக்கிறேன். நீ அவர் எப்போ வேணா வர சொல்லு. சரி, ஏற்பாடு பண்ணிடுறேன். ஏற்பாடு பண்ணு. தேங்க்யூடா. தேங்க்யூ மச்சான். அப்பா, அவரை வர வச்சு மாமாவை ஒரு வழி பண்ணிடணும். மாமா, என்னை சவுக்காலை அடிக்க வச்ச, வரவனை வச்சே உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிரம் பாரு. ஓகேயா, நீ அங்கேயே வெயிட் பண்ணி, நான் வந்துடுறேன். அங்கேயே தான். வந்துடுவேன். இல்லடி, ஒரு 1/2 ஹவருக்குள்ளே நான் வந்துடுவேன். ஆமாம். சரி. பாரடைஸ், என்னாச்சு? இல்லை, அது அவளே தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அது அவளே தான். என்ன அவளே தான்? அவளை அப்படியே கடிச்சு கொதறணும் போல இருக்கு. பாரடைஸ், என்னாச்சு உனக்கு? என்னன்னு சொல்லி போட. அது அவதான் என் புருஷனோட. அது எது? அதான் அந்த அந்தரங்க நாயகி. சரி, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன், வா போலாம். பாரடைஸ் இரு. இல்ல கலா, எனக்கு அவளை பார்த்தாலே எனக்கு வயிறெல்லாம் பத்திட்டு வருது. எனக்கு என் புருஷன் ஞாபகம் தான் வருது. நான் இனிமே இங்க இருந்த, நான் இனிமே மனுஷாவே இருக்க மாட்டேன். ப்ளீஸ் வா போயிடலாம். நில்லு. எப்ப நீ இந்த அளவுக்கு சொல்லி போட்டியோ, அவளை நான் சாதாரணமா விடுற மாதிரி இல்ல. என்ன பண்ண போற? என்ன பண்றேன்னு பாரு. நீ உள்ள போ. உள்ள போன்னு சொல்றல, போ. ஓகே. ஏனுங்க என்ன? நீங்க யாருன்னு எனக்கு தெரியுங்க, ஆனா நான் யாருன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டாங்க. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. என்னங்க என்ன போய் தெரியலன்னு சொல்றீங்க? கீழே கிருஷ்ணா இருக்காருல்ல, அவர் என்ற உறவுக்காரருங்க. அது மட்டும் இல்லைங்க, கீழே இருக்க காஃபி ஷாப்பு நிறைய கடைலாம் எனக்கு சொந்தம்ங்க. அத்தனை கடையும் என்ற வீட்டுக்காரர் தான் கவனிச்சுக்கிறாருங்க.
ஓ உங்க ஹஸ்பண்டா? யாரு? வழியிறா பாரு அடுத்த புருஷன் மேல. சொல்றேங்க, நீங்க அடிக்கடி என்ற ஷாப்க்கு வரணுங்க. ஓகே, வந்துட்டா போச்சு. சரி வாங்க போலாம். எங்கே? என்ற வீட்டுக்கு தாங்க. இல்ல, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். என்னங்க இப்படி சொல்லி போட்டீங்க? நீங்க கட்டாயம் என்ற வீட்டுக்கு வரணுங்க. வீட்டுக்கு வர விருந்தாளிங்களை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க கண்டிப்பா வந்து ஒரு காஃபியாவது சாப்பிட்டு போட்டு போனுங்க. சரி வாங்க வாங்க வாங்க. ஏண்டா ஒரு கப் காபி தான் ஆர்டர் பண்ணாங்க, இதுக்கே இவ்வளவு நேரம் பண்ணா எப்படா கஸ்டமர் வருவான் நாளைக்கு? சும்மா இரு மாமா. என்ன என்னது மாமா ஆ? காபி பவுடர் காலி, போச்சு. போய் வாங்கிட்டு வாங்க. காஃபி பவுடர் நான் போய் நான் தெரியாம தான் கேட்குறேன். இந்த கடைக்கு நான் முதலாளியா இல்லை நீ முதலாளியா, இல்லை நான் தொழிலாளியா இல்லை நீ தொழிலாளியா? ஒரே கன்ஃபியூஸ் பண்ணுறடா வர வர. இந்த பாரு, ஒரு முதலாளி ஸ்தானத்தில் இருக்கிறவனை பார்த்து ஒரு தொழிலாளி வந்து காப்பி கொட்டை வாங்கிட்டு எவனுமே சொன்னதில்லை. அதை போய் நீயே வாங்கிட்டு போ. மாமா என்ன? நீ தப்பா புரிஞ்சிட்ட மாமா. நீ தான்டா ஓவரா போற. இல்ல மாமா, என்ன சொல்ல மாமா? நான் போற டைம்ல காபி ஷாப்புக்கு யாராவது கஸ்டமர் வந்தா நான் தான் சர்வ் பண்ணணும். ஒரு கிருஷ்ணா காட்டேஜ் ஓனர், கிருஷ்ணா காபி ஷாப் ஓனர் சர்வர் ஆகலாமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இரு இரு இரு, ரொம்ப ஓவரா டைலாக் கொடுறீங்க. அப்ப ஏதோ விஷயம் இருக்குது போல இருக்குது. சத்தியமா இன்னைக்கு நான் போக முடியாது, நீயே போய் வாங்கிட்டு வா போ. அங்கேன்றா நோன்ற? இல்ல மாமா, பணம் ஏற்கனவே சுட்ட வச்ச காசு இருக்குமில்ல பாக்கெட்ல, அதுல போய் வாங்கிட்டு வாடா போடா. இந்நேரம் பார்த்து நம்ம கூப்பிட்ட மந்திரவாதி வந்துட்டானா என்ன பண்றது? இந்த ஆளு வேற நகரவே மாட்டான். போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். வாங்க 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 வாங்க. இதுதான் நானும் என்ற ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருக்கிற வீடு. எப்படிங்க இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ என்னங்க நிக்கிறீங்களே, உட்காருங்க. இருங்க இருங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நல்லா இருக்குங்களா? அப்படியே சாஞ்சு உட்காந்துக்குங்க. கொஞ்சம் ஆட்டி விடட்டுமா? சுகமா இருக்கும். தூக்கம் வர மாதிரி இருக்குதுங்களாக்கும். தூங்க தூங்க, நல்லா தூங்க. ஏய் ஏண்டி எங்கடி வந்த? நீங்க தானே என்ன அழைச்சிட்டு வந்தீங்க. வானா உடனே வந்துருவியா? ஏண்டி இப்படி அலையிற? ஓ சீக்கிரம் கீப் யுவர் மவுத் ஷட். என்னது நீயே ஒரு கீப்பு? என்னடி தசு புசுன்ட்டு? என்னது? ஏண்டி என்ற ஃப்ரெண்டோட சக்காலத்தியே உனக்கு கல்யாணமான ஆம்பளைங்க மட்டும்தான் பிடிக்குமா? ஏய் கலா, யார் இது? யாரு? வா பாலா, ஒரு கை குறையுதேன்னு நினைச்சேன். நீயும் வந்து 1.5 கையை கொடு, இவ்வளவு ஒரு கை பாத்துடலாம். அது மட்டும் இல்ல, இவளோட பிளாஷ்பேக் சொல்றதுக்குலாம் நேரம் இல்ல, அதனால ஷார்ட்டா சொல்லிடுறேன். இவ நம்ம பாரடைஸ் புருஷனோட கீப்பான். ஓ அப்படியா? ஆமா, இவ எதுக்கு இங்க வந்தா? இவ வராளாக்கும். காஃபி ஷாப்ல இவளை பார்த்து நம்ம பாரடைஸ் தான் விஷயத்த சொன்னா. நான் தான் இவளை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி இங்க கொண்டு வந்தனாக்கும். ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னடி ஓவரா பேசுறோம்? ஏய் கலா, இவ்வளவு நேரம் இவ்வளவு சும்மாவா விட்டு வச்சிருக்க? ஏய், ஒரு குடும்பம் நல்லா இருந்தா உனக்கு பிடிக்காதான்? அது எப்படி என்ற ஃப்ரெண்டோட மனசுக்கு உனக்கு துரோகம் பண்ண முடியுது? ஏய் எங்க ஓடுற? உட்காரு. அதுவும் ஹை கிளாஸ் ஆளுங்கள தான் பாப்பீங்களோ? இல்லங்க, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏய் நீ சொல்றத கேக்குறதுக்கு நாங்க டிவி ப்ரோகிராமா நடத்துறோம். ஏய், காஃபி ஷாப்க்கு எதுக்கு வந்த? அந்த ஓனர் கிருஷ்ணாவை கரெக்ட் பண்ண வந்தியாக்கும். இருந்தாலும் இருக்கும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். என்னடி நீ சொல்றது நாங்க கேட்கணும்? என்ன திமிரடி உனக்கு? எங்க தேவி பாரடைஸ்க்கு துரோகம் பண்றாங்க. உன்னை வந்தவே விடக்கூடாது. ஏய் ஓடு, நல்ல கலா கலா ப்ளீஸ். பாலா கலா எதுக்கு கலா அடிக்கிறீங்க? ப்ளீஸ் நான் சொல்றேன். ப்ளீஸ் நல்ல வீடு என்ன சொல்றீங்க? நான் சொல்றத கேளுங்களே. ஏய் வாய் மூடு. சொல்றத நீ நடுவுல வராத. நீ பக்கம் வர. ப்ளீஸ் ஓடு. மூஞ்ச பார், வந்து பாருங்க ராஸ்கல். கடவுளே, என்ன ஆக போதோ? லா 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 லா. ஏன்டா நாயே இன்னிமா போ. அட பிச்சைக்காரன், ஏன்டா பிச்சைக்காரனுங்கள இப்ப கடைக்குள்ள வந்து பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நோ. என்ன 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 ஏன் என்ன என்னடா? என்னது காடு? கிருஷ்ணா காட்டேஜ் நம்பர் 72 ஏகாம்பரம் ரோடு. அட இது நம்ம காடு. என் காடை கொடுத்து என் கடையிலேயே வந்து என்னமோ ஊங்குறிய என்னது? உப்பிலி. உப்பிலி உப்பிலி? ஆமா உப்பிலி. உப்பிலி உப்பிலி. ஃபோன் பண்ணி மந்திரவாதி வர சொன்னியே, வந்திருக்கான். ஃபோன் பண்ணி உப்பிலி மந்திரவாதி வர சொன்னாப்லையா? ஆமா. உப்பிலி? ஆமா. ஓஹோ அப்படியா? எங்க இருக்காரு அந்த மந்திரவாதி?
இவரே தானா? சரி இப்போ வர்றேன். போடா. ஆஹா, ஒரு போலி மந்திரவாதியை செட் பண்ணி என்னை பழித்தீக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கா இந்த உப்பிலி. அப்படி வர்றையா? விடக்கூடாது. உன் கையை வச்சே உன் கண்ணை குத்துறேன் பாரு. டேய் உப்பிலி, வைக்கிறேன்டா உனக்கு வேட்டு. சாமி சாமி சாமியோ சாமி. யார் இவரா மந்திரவாதி சாமி? இவருதான் மந்திரவாதி சாமி. என்னையா இது? வா இப்படி கோணிச்சு கிடக்குது. என்னமோ காஷ்மீருக்கு கன்னியாகுமரிக்கு ஏதோ ஒரு தனியா பிரிட்ஜ் கட்ட மாதிரி இருக்குது. சாமியை கோவப்படுத்தாதீங்க. சாமியை நான் எங்கட கோவப்படுத்தினேன்? ஐயா என்னடா இது எலுமிச்சம்பழத்தை சாமிக்கு கோவம் வந்தா கையில என்ன கிடைக்குதோ அதை கடிப்பாரு. ஓஹோ, கோவம் வந்தா கையில எது கிடைச்சாலும் கடிச்சிடுவாரா? ஆமா. கோவம் வரும்போது கையில ஒண்ணுமே இல்லைன்னா வாயில விரல வச்சு கடிப்பாரு. எங்க விரல எடுத்து கடிக்க சொல்லி பார்க்கலாம். ஐயோ ஐயோ எம்மா சாமி. ஏண்டா இப்படி கடிச்சு கடிச்சுதான் சிசுவா இருக்கிற குழந்தைகள் எல்லாம் தின்னு போட்டு இப்படி மண்டையோட்ட கழுத்துல மாட்டி இருக்காரா? திரும்பவும் கோவப்படுத்தாத சாமி. கோவிச்சுக்காத. ஆமா, இது என்ன இது? நல்லி எலும்பு 3 வேளை இதை தான் சூப் வச்சு கொடுப்போம். நல்லி எலும்பு சூப்பு தான் சாப்பிடுவாரா? ஆமா. ஆமா, இது ஆட்டுக்கால் மாதிரி தெரியல, மாட்டுக்கால் மாதிரி தெரியலையே. இல்ல, மனுஷன் எலும்பு. அட தூ கருமோ. என்னடா சாமிக்கு? சாமியை கோவப்படுத்தாதீங்க, அவர் பிஸி சாமி. வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பேசுங்க. சரி, சாமி பேர் என்ன? இன்னும் வைக்கல, நீங்களா ஒரு நல்ல பேரை வச்சுக்கலாம். ஓ, பேரே இனிமே நான் தான் வைக்கணுமா? ஆமா. வாயி ஒரு 70 கிலோமீட்டர் நீண்டு இருக்கிறதுனால கோணவாய் சாமின்னு பேர் வச்சிடலாம். கோணவாய் சாமி, முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமியார் பரவசமாயிட்டாரு. பரவசமாயிட்டாரா? ஆக உப்பிலி சொல்லிதான் சாமி வந்திருக்கிறாரு. ஆமான்னு சொல்றாரு. போன் பண்ணி சொன்னதுனால ஆமான்னு சொல்றாரு. உப்பிலி போன்ல சொல்லியிருப்பானே, இந்த மாதிரி கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்கான், அவனை எப்படியாவது முடிச்சு கட்டிரோன்னு. ஆமான்னு சொல்றாரு. அவன் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் நமக்கே வந்துருன்னு சொல்லியிருப்பானே. ஆமான்னு சொல்றாரு. ஆக கிருஷ்ணாவை முடிச்சு கட்டுறதுக்கு தான் சாமி வந்திருக்கிறாரு. ஆமான்னு சொல்றாரு. கிருஷ்ணாவை பாத்துருக்கீங்களா சாமி? இல்லன்னு சொல்றாரு. உப்பிலி பாத்துருக்க மாட்டீங்களா? ஆமான்னு சொல்றாரு. எங்க? நீங்க தான் சொல்றாரு. ஓ, நான் தான் உப்பிலி. நல்ல விவரமான சாமி. இந்த மாதிரி விவரமான சாமி நான் பார்த்ததே இல்ல. சரி பாருங்க கோணவாய் சாமி, நான் தான் உப்பிலி. என்னோட மாமன் தான் கிருஷ்ணா, இந்த காட்டேஜோடைய ஓனரு. எவ்வளவு கேட்டு எழுதி தரமாட்டேங்கிறான். எனக்கு சாமி, அந்த ஆளை எப்படியாவது ஒரு வழி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா, இதுக்கு ஓனர் ஆயிருவேன் நானு. நீங்க வேணா கடையில வேலைக்கு சேர்ந்துக்கலாம்.